டான் டிவியின் கஃப்யூத் பிரமுகர் சீசன் 2ல் இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலையும் எம்மோடு ஒரு ஆளுமை இணைந்திருக்கிறார். பொதுவாக நமது நிகழ்ச்சியில் பல ஆளுமைகளை இனம் கண்டு அவர்களுடைய கதைகளை இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். பல கதைகள் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணாதா அப்படின்ற வகையில் பல கதைகள் இந்த நிகழ்ச்சி பேசியிருக்கிறது. அதில் குறிப்பாக சொல்லணுமெண்டா மூத்த கலைஞர்கள், படைப்பாளிகள், அதே மாதிரி கல்வியல் துறை சார்ந்தவர்கள், பட்டதாரிகள், அதே மாதிரி பல துறை சார்ந்த பல கதைகளை பேசி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு எம்மோடு இணைந்திருக்கிறார் ராமதாஸ் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குறிப்பாக உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நாவல திறந்த பல்கலைக்கழகத்தில் சீனியர் லெக்சரராக இருக்கீங்க. குறிப்பாக இந்த கல்வியல் துறை சார்ந்த பல விஷயங்களில் ஈடுபட்டிருக்கீங்க. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற சூழல் எப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு மனிதன் எவ்வளவு சாதனை படுத்தாலும் கல்வி இல்லாமல் எதுவுமே நிரந்தரமாக நிலைத்திருக்காது அப்படின்னு ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்போது சார், இந்த துறைக்குள்ளே நீங்கள் முதலாக உங்களோட ஆரம்ப கட்டம் படித்து முடிச்சுட்டு, இல்லைன்னா உங்களோட பாடசாலை காலங்கள் இங்கே தான் போகணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்துதா, இல்லைன்னா பாடசாலை காலங்கள்லேயே ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கும், நம்ம இந்த துறையில் போகணும், இல்லை இதில் பயணிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பயணித்த இந்த பாதையை பற்றி எங்களுக்கு ஒரு விளக்கம். ஓகே, நன்றி. என்னை அழைத்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள செய்தமைக்காக முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர்பாக நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால், நான் ஆரம்ப கல்வியை ஒரு நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப பாடசாலை, உண்மையாக அது ஒரு தோட்ட பாடசாலை, தரம் 5 வரைக்கும் உள்ள ஒரு பாடசாலையில் கல்வி கற்றேன். பின்னர் அந்த தோட்டத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடைநிலை பாடசாலை, புசல்லாவை சிசி தமிழ் வித்தியாலயம் என்று அந்த காலத்தில் சொல்லுவார்கள். தற்போது அது புசல்லாவை இந்து நேஷனல் காலேஜ் என்று சொல்லுகிறார்கள். அதில் என்னுடைய காப்போத்த சாதாரண தரம் வரைக்கும் படித்துவிட்டு பின்னர் கம்பளை சாயிரா கல்லூரியில் என்னுடைய உயர்தர கல்வியை கற்றுக்கொண்டேன். அதன் பின்னர் தொடர்ச்சியாக என்னுடைய முதலாவது பட்டத்தை பேராதனை பல்கலைக்கழகத்திலும், தொடர்ந்து ஆசிரியர் துறையில் இணைந்து கொண்டு பின்னர் அதிபராக, அதன் பின்னர் ஒரு 15 வருடங்கள் ஸ்ரீபாத தேசிய கல்வியியல் கல்லூரியில் பிரிவுரையாளராக பணியாற்றிவிட்டு 2015ஆம் ஆண்டு தொடக்கம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் கல்வி பீடத்தில் விரிவுரையாளராக இணைந்து இன்று வரைக்கும் நான் அந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி பீடத்தில் ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளராக தொழில் புரிந்து வருகின்றேன். உண்மையில் நீங்கள் கேட்ட கேள்வியோடு தொடர்புபடுத்தி பார்க்கும்போது, ஆரம்ப கல்வியான பிறகு பாடசாலை கல்வியை கற்கின்ற போது இவ்வாறான பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கவில்லை. தற்செயலாக இந்த ஆசிரியர் துறைக்குள்ளே வர வேண்டிய ஒரு நிபந்தனை அல்லது நிர்பந்தம் ஏற்பட்டது. பின்னர் அதில் வந்ததுக்கு பிறகு ஆசிரியர் துறையில் நாங்கள் நீடித்து இருக்க வேண்டுமாக இருந்தால் தொடர்ந்து கற்க வேண்டும், எங்களுடைய கல்வித்துறை சார்ந்த தகமைகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்படியே ஒவ்வொரு கல்வி தகமையாக பெற்றதன் விளைவாகத்தான் என்னுடைய ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் நண்பர்கள் அவர்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்து, முன்மாதிரியாக எடுத்து தான் நானும் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மாணவராக இருந்து ஒரு ஆசிரியராக அதுக்கு பிறகு ஆசிரியராக இருந்து அதுக்கு பிறகு ஆசிரியர்களுக்கு கற்பித்து கொடுக்குற ஒருவராக இருந்து இன்றைக்கு வெளிவாரியாக நிறைய மாணவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறீங்க. குறிப்பாக இந்த 4 முறைகளையும் தாண்டி வரும்போது, அதிலே அதிபராக இருக்கும்போது அது இன்னும் பெரிய ஒரு ஒரு கட்டமைப்பு, ஒரு சமூக கட்டமைப்பையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தலைமை பதவி. அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொடுக்கும் வருவார்கள். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக ஒரு 10-15 வயசில் இருந்ததுக்கும் நீங்கள் ஒரு ஆசிரியராக மாதிரி பிரின்சிபலாக இருக்கும்போதும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்ம படித்த காலம் வேறு, அதுக்கு பிறகு நீங்கள் படித்து கொடுக்குற காலத்துலேயும், அதுக்கு பிறகு தலைமை ஆசிரியராக இருக்கும்போது, ஒரு அதிபராக இருக்கும்போதும் இருக்கிற சவால்கள், அங்கே இருக்கிற சூழல்கள், நாங்கள் படிக்கும்போது இப்படி இல்லை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், மாற்றங்கள் நடந்திருக்கும். இதை பற்றின அனுபவம்லாம் எப்படி? உண்மையில் நாங்கள் மாணவர்களாக இருக்கும்போது இருந்த காலத்துக்கும் தற்போதைய இந்த 21ஆம் நூற்றாண்டு
மாணவர்கள், ஆசிரியர்கள், பாடசாலைகள் தொடர்பான நிலைமைகளுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. அந்த காலத்தில் நாங்கள் பெற்றோர்களுக்கு மிகவும் கட்டுப்பட்டு, எங்களுடைய அதிபர் ஆசிரியர்களுக்கு மிகவும் கட்டுப்பட்டு பயபக்தியோடு நடந்து கொண்ட காலகட்டங்கள் இருந்தது. அதே போல் வெளிவாரியான செல்வாக்குகள் மிகவும் குறைவாக இருந்தது. தற்போதைய பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு வெளிவாரியான செல்வாக்குகள், அதாவது கல்வியில் அந்த செல்வாக்குகள் நேரானதாகவும் இருக்கலாம் அல்லது மறையான எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்துவதாகவும் இருக்கலாம். இன்றைக்கு பிள்ளைகள் அத்தகைய பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து தான் அவருடைய கல்வி பயணத்தை தொடர வேண்டியிருக்கின்றது. எங்களுடைய காலத்தில் பெரும்பாலும் நாங்கள் பாடசாலைக்கு சென்று கல்வியை கற்பது, எஞ்சிய நேரங்களில் விளையாடுவது, இயலுமான வகையில் பெற்றோர்களுக்கு அவருடைய தொழில்களுக்கு அல்லது அவர்களுடைய வருமானத்துக்கு ஏதாவது சிறிதளவு பங்களிப்பு உதவிகளை செய்யலாமா என்று அந்த மாதிரியான காலகட்டம் தான் இருந்தது. மற்றது முழுக்க முழுக்க பாடசாலைகளில் நாங்கள் கல்வி கற்பது தான் வழமையாக இருந்தது. பிரதான பாடங்கள் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் இந்த மாதிரியான பாடங்களுக்கு மட்டும்தான் பிரத்யேக வகுப்புகள் அல்லது டியூஷன் கிளாஸ்க்கு நாங்கள் போனோம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. முழுக்க முழுக்க மாணவர்கள் எல்லா பாடங்களையும், காப்போத்த சாதாரணதர மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் 9 பாடங்களையும் அவர்கள் டியூஷனில் படிக்க வேண்டிய நிலைமைகள் காணப்படுகின்றன. அட்வான்ஸ் லெவல் எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். அதே போல் அன்றைய ஆசிரியர்கள் முழுக்க முழுக்க பாடசாலைகளிலே தங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்தார்கள், கல்வி கற்பித்தார்கள், மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் அவருடைய ஒழுக்கத்தில் கூடுதலான அக்கறை செலுத்தினார்கள். இன்றைய ஆசிரியர்கள் ஒப்பீட்டு ரீதியாக வேலை கற்பிக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் சில அவர்களும் இந்த கால ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், சமூக ரீதியான பிரச்சனைகள் என்பவற்றுக்கு மத்தியில் இன்றைக்கு அவர்கள் கற்பித்தலுக்கு மேலதிகமாக அல்லது ஆசிரியர் தொழிலுக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு தொழிலை அல்லது 2 தொழிலை செய்தால்தான் சீவிக்கலாம் என்ற நிலைமை வந்திருக்கிறது. ஆகவே ஆசிரியர்களையோ நாங்கள் முற்றாக என்ன செய்ய முடியாது, குறை கூற முடியாது. ஆகவே அந்த காலத்தில் நாங்கள் கற்கும் போது கல்வியும் சரி, எங்களுடைய வாழ்க்கை முறைகளும் சரி மிகவும் சிம்பிளாக, இலகுவானதாக, எளிமையானதாக இருந்தது. இன்றைக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட், சிக்கல் நிறைந்ததாக மாறி வந்திருக்கின்றது. நிச்சயமா இது சம்பந்தமா நம்ம நிறைய விஷயம் பேசணும். குறிப்பா சமீபத்துல ஜனாதிபதி ஆற்றிய உரை சம்பந்தமான கேள்விகளும் நிச்சயமா இருக்கு. அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி இப்ப ரீசெண்ட் டைம்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆசிரியர் இல்லைன்னா பாடசாலையில் இருக்கிற அதிபரோ இல்லைன்னு சொன்னா அதுக்கு தலைமை ஆசிரியரோ யாரோ ஒருத்தர் ஒரு மாணவருக்கு கம்பெடுத்து அதட்டினால் கூட அது ஒரு பாரிய பிரச்சனையான ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழலா மாறுகிறது. இதே குறிப்பா இப்ப எங்களோட காலத்துல நாங்க படிக்கும்போது 2015-14 அந்த காலத்திலேயே அந்த கம்பெடுத்து அடிக்கிறதுல ஒரு சேரை கண்டா கூட இவர் இவ்வளோ பெரிய தடி வச்சிருக்காரு, நிச்சயமா அடி விழும். கரும்பலகையெல்லாம் பின்னால திருப்பி இருந்து அடித்த காலங்கள் உண்டு. ஆனா அது ஒரு பாரியளவு தாக்கத்தையோ இல்லை மாணவர்கள் மத்தியிலேயோ பெரிய ஒரு பிளவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலா அமையலை. ஆனா இன்றைக்கு இருக்கிற காலத்துல ஆசிரியர் மாணவர்களோட கோபமாக சில அதட்டுவதற்கு கூட ஒரு பயப்பட வேண்டிய சூழல் மாதிரி ஒரு சந்தர்ப்பம். இது உங்களுடைய அனுபவத்துல இது எப்படி பார்க்கக்கூடியது? உண்மையில் இது ஒரு நல்ல கேள்வி, மற்றது காலத்துக்கு பொருத்தமான கேள்வி. இன்றைய பாடசாலைகளில் மாணவர்களுக்கு சரீர தண்டனைகள், அது உடல் ரீதியான தண்டனைகள், நீங்கள் சொன்னது போல் தடியை எடுத்து அல்லது பிரம்பெடுத்து அடிக்கிறது அல்லது மாணவர்களை அதட்டுதல் அல்லது அச்சுறுத்தல் தோணியில் பார்க்கிறது கூட இன்றைக்கு ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இந்த மனித உரிமைகள் அல்லது சிறுவர் உரிமைகள் என்பது அந்தளவு தூரம் ஒரு விழிப்புணர்வு பெற்றதாக சமூகத்தில் காணப்படாமையும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். மற்றது நாங்கள் எங்களுடைய காலத்தில் ஆசிரியர்களிடம் பெற்றோர்கள், தாய் தகப்பன் என்ன சொல்லுவார்கள் என்றால், நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் எங்கட பிள்ளைய, கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்ற தோலெல்லாம் உரிச்சு எங்களுக்கு அவனை சரிப்படுத்தித்தாங்க, அந்த பிள்ளைய எங்களுக்கு நல்ல பிள்ளையா மாற்றித்தாங்க, படிப்பிச்சுத்தாங்கன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போயிடுவார்கள். ஆகவே ஆசிரியர்களுக்கு பூரணமான சுதந்திரம் அல்லது உரிமை இருந்தது என்று கூட சொல்லலாம். அதாவது அந்த மாணவனை, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு மாணவனை ஒரு சமூகத்துக்கு நல்ல பிரஜையாக,
சிறந்த கல்வி தகைமைகளை கொண்ட பிரஜையாக, தேர்ச்சிகளை கொண்ட பிரஜையாக மாற்றி அமைப்பதற்கு அவர்களுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லுவார்கள், புத்திமதிகள் சொல்லுவார்கள். சில நேரம் முடியாத காரணத்தினால் சில நேரம் அவர்களுக்கு தண்டனைகளையும் வழங்குவார்கள். அப்போ இவற்றையெல்லாம் பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், மறுதளிக்கவில்லை. இல்லை, அது வந்து சார் அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இப்போ ஒரு ஆசிரியராக நீங்கள் இருந்த காலத்துலேயும் சரி, அதிபராக இருந்த காலத்துலேயும் சரி, இன்றைக்கு வந்து நாங்கள் நிறைய இளைஞர்களை வந்து நிறைய விஷயத்தில் பேசுகிறாங்க, தவறான வழிக்கு போகிறாங்க, இல்லைன்னா இவர்களுடைய அந்த கல்வி முறை மேலே வந்து நிறைய மாற்றம் வேணும் என்று சொல்லப்படுற அதே நேரத்தில் சிலருக்கு வந்து கல்வியை வந்து போதிய அளவு கிடைக்க மாட்டேங்குது. அப்படியான ஒரு சூழலும் மாறக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கு இருக்கிறாங்க. குறிப்பாக நகர்ப்புறங்களை தாண்டி கிராமப்புறங்களையும் வந்து நிறைய விஷயங்கள் மாணவர்களை பார்க்கும்போது இதுக்கு வந்து ஆசிரியர்களுடைய கண்டிப்பு இல்லை அப்படின்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டாலும், இன்னொரு பக்கத்தில் வந்து இது வந்து இல்லை, அப்படி கண்டிக்கிறது தவறு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இதை வந்து எப்படி எடுத்துட்டு போறது இல்லை, இதை நாங்கள் எப்படி பார்க்கறது? உண்மையில் ஆசிரியர்களும் கூட ஒரு திரிசங்கு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள்னு நாங்கள் சொல்லலாம். அதாவது ஒரு பக்கமாக சிறுவர் உரிமைகள் மாணவர்களை சரீர ரீதியாக தண்டனைக்கு உட்படுத்துகிறதோ அல்லது உள ரீதியான தண்டனைகளுக்கு உட்படுத்துகிறதோ கூடாது, அது வந்து சிறுவர்களினுடைய உரிமைகளை மீறுகின்ற செயல் என்று ஒரு பக்கம் வாதிடுகின்றது. இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் மாணவர்களுடைய கல்வி தகைமைகளை அவனோட சிறந்த பிரஜையாக மாற்றி அமைக்கிறதுன்னு சொன்னால், அல்லது அவனுடைய சில நேரங்களில் இப்போ நீங்கள் சொன்னது போல் இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியினுடைய செல்வாக்கு, விசேஷமாக சினிமாவினுடைய செல்வாக்கு, அதே போல் இந்த தொலைபேசிகள், மற்றது இன்டர்நெட், இணையம், இப்படியான பல்வேறுபட்ட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இப்படி நிறைய சமூக வலைத்தளங்களினுடைய செல்வாக்கு காரணமாக மாணவர்கள் பிறழ்வான நடவடிக்கைகளுக்கு அல்லது நடத்தைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அப்போ அத்தகைய சந்தர்ப்பங்களில் ஆசிரியர்களுக்கு, அதிபர்களுக்கு அந்த மாணவர்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. அப்போ அந்த சந்தர்ப்பங்களில் தண்டனைகளை வழங்க வேண்டிய சூழலுக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆனால் சிறுவர் உரிமைகள் என்ன சொல்லுகிறது, அத்தகைய தண்டனைகளை வழங்கக்கூடாது என்று சொல்லி. ஆகவே இப்படியான சந்தர்ப்பங்களில் ஆசிரியர்கள், அதிபர்கள் என்ன செய்யலாம்? அப்போ அதற்கு நாங்கள் ஒரு கல்வியலாளர் என்ற வகையில் அல்லது ஒரு சமூகத்தின் பிரஜைகள் என்ற வகையில் யோசிக்கல. இந்த 21ஆம் நூற்றாண்டு மாணவர்கள் வந்து அவர்களுக்கான ஒழுங்குகள், விதிகள், முறைகள், அறிவுறுத்தல்களை அவர்களாகவே பின்பற்றுவார்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த வகையில் ஆசிரியர்கள், அதிபர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் சமூகத்தினர் என்ன செய்யணும்னு சொன்னால், பாடசாலைகளில் மாணவர்களுடைய நெறிப்புரல்வான நடத்தைகளுக்கு என்னென்ன சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் இருக்கின்றனவோ அவற்றை இயலுமான வரைக்கும் என்ன செய்யணும், குறைக்கணும். குறைக்கிறதுக்கு எல்லாருமே ஒரு பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அத்தோடு பாடசாலைகளில் மாணவர்களுக்கு முறையான ஒழுக்க விதிகள், சம்பிரதாயங்கள், மரபுகள் என்பவற்றை கடைபிடிக்கிறதுக்கு ஏற்ற வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்க வேண்டும். மற்றும் பெற்றோர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. காரணம், மாணவர்கள் வீட்டிலிருந்து தான் வருகிறார்கள் பாடசாலைகளுக்கு. பாடசாலையில் அவர்கள் வந்து ஒரு 8 மணித்தியாலம் தான், உச்சமாக 8 மணித்தியாலங்கள் தான் இருக்கிறார். மற்ற 16 மணித்தியாலங்கள் அவர்கள் பெற்றோர்களோட குடும்ப சூழலில் தான் இருக்கிறார்கள். அப்போ அவருடைய கல்வியிலையும் சரி, அவருடைய நடத்தைகள்லையும் சரி, பாடசாலை சூழலை விட வீட்டு சூழல் செல்வாக்கு செலுத்துறதுக்கு சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கிறது. அவை பெற்றோர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருந்தால் விழிப்புணர்வு ஊட்ட வேண்டியிருக்கிறது. மாணவர்களுடைய இந்த நெறிப்புரல்வான நடத்தைகளுக்கு அவர்களை இட்டு செல்லாத வகையில் வீட்டு சூழலை எவ்வாறு அமைக்கிறது. விசேஷமாக இந்த மொபைல் ஃபோன், அதில் இருக்கிற பல்வேறு வகையான அந்த ஆப்ஸ், அதுகளெல்லாம் இவ்வாறு பிழையான தவறான வழிகளுக்கு யூஸ் பண்ணாமல், பயன்படுத்தாமல் நன்மை தரக்கூடிய விதத்தில், கல்விக்கு ஏற்ற விதத்தில், கற்றலுக்கு ஏற்ற விதத்தில் இவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பாக பெற்றோர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியிருக்கிறது. அவ்வாறு கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் மாணவர்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்கள், விதிகள், முறைகளை பின்பற்றி நடப்பார்கள். இயலுமான வரைக்கும் நாங்கள் என்ன செய்யலாம், இத்தகைய இந்த நெறிப்புரல்வான நடத்தைகளையும் சரி, ஆசிரியர்கள் தண்டனை கொடுத்து அவர்களை திருத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படாத வகையில்
இதனுடைய அளவை என்ன செய்யலாம், குறைக்கலாம். முற்றாக 100% நாங்கள் என்ன செய்ய முடியாது, இவற்றை குறைக்க முடியாது. சார் வந்து நம்ம பேசிட்டு இருந்த விஷயத்துல இப்போ சமீபத்தில் வந்து ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய உரையில் வந்து மாணவர்கள் வந்து அதிகமான சுமைகளை சுமக்கிறார்கள். குறிப்பாக வந்து தூரத்து இடங்கள்ல இருந்து பாடசாலைக்கு வராங்க, அதே நேரத்தில் வரும்போது தூக்கிட்டு வர்றது, பாடசாலையில் தூங்குறது, போகும்போது தூங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி மாணவர்கள் மீது கல்வி சுமை அப்படின்றது அதிகமாக இருக்குது. முதல் வந்து இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் சில நேரத்தில் சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது பொது சுமக்கும் கழுதைகள் மாதிரி மாணவர்கள் கையில் பெரிய பெரிய பேக்கில் 9 பாடம் நடந்துச்சோ இல்லையோ எல்லா புக்ஸையும் கொண்டு போகணும், திரும்ப கொண்டு வரணும், அது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்தது. இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கல்வியாளராக நீங்கள் இருக்கும்போது இதை பார்க்கும்போது நீங்களும் அந்த இதில் இருந்து வந்திருப்பீங்க. அதே மாதிரி ஆசிரியராகவும் இருக்கும்போதும் அதிபராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்களும் சந்தித்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும், அப்படி இல்லைன்னா இதில் வந்து இன்னும் புதிய திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னும் போது உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? மிகவும் ஒரு பொருத்தமான கேள்வி. இந்த காலகட்டத்தில், அண்மை காலத்தில் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஒரு கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கான முன்னெடுப்புகள் நடைபெறுகின்றன. அது தொடர்பான பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் இடம்பெறுகின்றன. நீங்கள் சொன்னது போல் அண்மையில் பாராளுமன்றத்துக்கு சென்று எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பான பல்வேறு ஆச்சரியப்படக்கூடிய தகவல்களை முன்வைத்தார். அதில் ஒன்று தான் நீங்கள் முதலாவதுக்கு உங்களுடைய கேள்வியினுடைய முதலாவது பகுதி, இந்த பாடசாலைகளினுடைய அமைவிடம் அல்லது இந்த லொக்கேஷன் தொடர்பாக பார்க்கும்போது இலங்கையில் வந்து இலங்கையினுடைய சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்து 65,000 சதுர கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 10,000 பாடசாலைகள் இருக்கின்றன, அரச பாடசாலைகள். அப்போ 6.5 கிலோமீட்டருக்கு ஒரு பாடசாலை என்ற விதத்தில் பாடசாலை அமைந்திருக்குது. அதுலேயும் காடுகள் மற்றது நீரேந்த பிரதேசங்கள் எல்லாம் குறைக்கும் போது பாடசாலைகள், அதாவது எக்ஸஸ் டு த எஜுகேஷன், மாணவர்கள் பாடசாலைகளுக்கு செல்லக்கூடியதாக இருக்கின்ற அந்த தூர இடைவெளி வந்து வீட்டுக்கும் பாடசாலைக்கும் இடையிலான தூரம் வந்து சிறப்பானதாக இருக்கின்றது வேறு நாடுகளை ஒப்பிடும் போது. அது அந்த வகையில் நாங்கள் பெருமைப்பட வேண்டும். மற்றது இலவச கல்வி தொடர்பான ஒரு நீண்ட பாரம்பரியம் எங்களுக்கு இருக்கின்றது. மறு போதுமான அளவு பாடசாலைகள், ஆசிரியர்கள், அதிபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்போ இதை நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் இலங்கை கல்வியினுடைய பிரச்சனைகளில் வந்து இந்த முதலாம் தலைமுறை பிரச்சனை, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ராப்ளம்ஸ், அது ஆல்ரெடி சால்வ்டு, ஏற்கனவே தீர்க்கப்பட்டிருக்கு. பாடசாலைகள் இருக்கின்றது, ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், மற்றது அதிபர்கள் இருக்கிறார்கள், கல்வித்துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு கண்டிருக்கிறோம். அடுத்த இரண்டாவது கேள்வியாகிய உங்களுடைய கல்வியினுடைய தரம் தொடர்பான கேள்வி, இன்னும் பல கேள்விகள் இருக்கு. ஆனால் இதில் வந்து குறிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம கட்டாயம் கேட்க வேண்டிய ஒரு சூழல் இருந்து, அதால தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுருக்கேன். நிச்சயமாக அந்த வகையில் இப்போ கல்வியினுடைய தரம் தொடர்பாக, அதாவது பாடசாலை கல்வி வந்து இன்றைக்கு மாணவர்களுக்கு ஒரு சுமை நிறைந்ததாக காணப்படுகிறது என்று ஒரு விமர்சனம் காணப்படுகிறது. அடுத்தது கல்விக்கான காலமும் இலங்கையில் அதிகமாக காணப்படுகிறது. பொது கல்விக்கான காலமும் அதுவும் பேசப்படுகின்றது. தரம் 10 காப்போத்த சாதாரண பரீட்சையை நடத்த வேண்டும் என்றும், தொடர்ந்து 2 வருடங்களில் 12வது வருடத்தில் பாடசாலை கல்வியை நிறைவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் கலந்துரையாடுகிறார்கள். அது காரணம் பாடசாலை கல்விக்கான காலம் இலங்கையில் அதிகமாக இருக்கின்றது. அது ஒரு பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை தான் இப்போ பாடசாலைகள் மூடப்படுதல் இன்னொரு பிரச்சனை. அதாவது இலங்கை போன்ற நாடுகளில் இந்த நகர்ப்புற பாடசாலைகள் அல்லது பிரபல்யமான பாடசாலைகளை நோக்கி பெற்றார்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், பிள்ளைகளை அந்த பாடசாலைகளில் தான் கற்பிக்க வேண்டும் என்று ஒரு மோகம் அவர்கள்ட்ட காணப்படுவதனால இந்த கிராமப்புற பாடசாலைகள்லாம் மாணவர் எண்ணிக்கை குறைவடைந்து இந்த மூடப்படுகின்ற நிலை, பாடசாலைகள் மூடப்படுதல், அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்ன தகவல்களின்படி மாணவர்கள் இல்லாத பாடசாலைகள் காணப்படுகின்றன. அந்த பாடசாலையில் 2 ஆசிரியர்கள் 3 ஆசிரியர்கள் கடமை புரிகிறார்கள். 10 மாணவர்களுக்கு குறைவான, 20 மாணவர்களுக்கு குறைவான, அப்படி 30, 50, 100க்கு குறைவான பாடசாலையினுடைய எண்ணிக்கை கணிசமான அளவு காணப்படுகின்றது. இது இலங்கை அரசாங்கத்தினுடைய பொதுமக்களினுடைய பணத்தை வீண் விரயம் செய்கின்றதாக இருக்கின்றது.
அந்த பாடசாலைகள் அயலுள்ள பாடசாலையோட இணைச்சு அந்த மாணவர்களுக்கு ஒரு இலவச போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுத்தால் கூட அது அரசாங்கத்துக்கும் நாட்டுக்கும் நன்மை அளிக்கதாக இருக்கும் என்றெல்லாம் அவருடைய உரையிலும் மற்றது கல்வியலாளர்களாலும் இது பேசப்படுகின்றது. அப்போ இது இன்னொரு பிரச்சனை. அடுத்த மூன்றாவது பிரச்சனை தான் இந்த கல்வியினுடைய சுமை. அதாவது மாணவர்களுக்கு 9 பாடங்கள், ஒரு சில பாடங்களுக்கு அண்மை காலத்தில் அப்படி இல்லை, கடந்த காலத்தில் பகுதி 1 பகுதி 2 புத்தகங்கள் இருந்துச்சு ஒரு பாடத்துக்கு. அப்போ புத்தகத்தினுடைய சுமை மாணவர்களுக்கு கூன் விழுகிறது. அவர்களுக்கு சில நேரங்களில் எல்லா பாடங்களும் அன்றைக்கு நடைபெறுகின்றதா என்பது தெரியாது. இருந்தாலும் மாணவர்கள் பாட புத்தகங்களை கொப்பிகளை கொண்டு செல்ல வேண்டும். அது ஒரு பெரிய சுமையாக இருக்கின்றது. அப்போ நாங்கள் இந்த அடுத்தது பரீட்சை மையமான கல்வி இன்னொரு பிரச்சனை. பெற்றார்களுக்கும் சரி பாடசாலையில் உள்ள ஆசிரியர்களுக்கும் சரி எல்லா மாணவர்களும் 9 பாடங்களிலும் ஏசித்தி பெற வேண்டும், 3 பாடங்களிலும் ஏசித்தி பெற வேண்டும் என்று ஒரு பிழை ஒரு அது பெறக்கூடாது என்பது என்னுடைய கருத்து அல்ல. என்ன செய்கிறோம் என்றால் சில பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டால் போதும், வாழ்க்கைக்கான அறிவு இருந்தால் போதும். முக்கியமான சில பாடங்கள் பொருளாதாரத்துக்கு ஒத்துழைக்கக்கூடிய, தொழில் வாய்ப்புகளுக்கு ஒத்துழைக்கக்கூடிய, சிறந்த தேர்ச்சி உள்ள மாணவர்களை உருவாக்குவதற்கு கூடிய கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், தாய்மொழி அந்த பாடங்களுக்கு முக்கியத்துவம் கூட கொடுக்கலாம். ஏனைய பாடங்களுக்கு இந்த புவியியல், வரலாறு, சமய பாடங்களுக்கு அவற்றை கற்பிக்கலாம். பொது பரீட்சைகளுக்கு அந்த பாடங்களை பரீட்சை நடத்தாமல் விடலாம். வெளிநாடுகளில் அப்படியான பாடங்கள் இருக்கின்றது. அதாவது பரீட்சைகள் அல்லாத பாடங்கள் கற்பிக்கப்படும். உள்வாரியான பரீட்சைகளுக்கு மாணவர்கள் தோற்ற வேண்டும் பாடசாலை மட்டத்தில். வெளிவாரியான பொது பரீட்சைகள் தோற்ற தேவையில்லை. அது மாணவர்களுடைய கல்வி ரீதியான சுமையையும் குறைப்பதோடு, இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, மாணவர்களுடைய அந்த மன அழுத்தத்துக்கு உட்படுகின்றது மென்டல் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவார்கள். இது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. பல்வேறு மாணவர்கள் உள ரீதியான பாதிப்புகளுக்கு உட்பட்டப்படுத்தி அவர்கள் சிகிச்சை பெறுகின்ற நிலைமைகள் காணப்படுகின்றன. அவை இந்த 3 விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். பாடசாலை, கிராமப்புற பாடசாலைகள். இன்னும் ஒரு பிரச்சனைகள், இலங்கையில் ஆசிரியருடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்த போதிலும் கூட இன்னும் கிராமப்புறங்கள், தோட்டப்புறங்கள், தீவகம் போன்ற பிரதேசங்களில் இந்த கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், இந்த தொழில்நுட்ப பாடங்கள், அழகியல் பாடங்கள் போன்ற பாடங்களுக்கு போதுமான அளவு ஆசிரியர்கள் இல்லாத நிலை, அல்லது தகைமை பெற்ற அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் இல்லாத நிலைமைகள் காணப்படுகின்றன. இதில் இடையில குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எது இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி அத்தியாவசியமாக தேவையான பாடங்கள் எதுன்னு குறிப்பிட்டோமோ, இப்போ விஞ்ஞானமாக இருக்கலாம், கணிதமாக இருக்கலாம், அறிவியல், இதில் தான் மாணவர்கள் கற்பிக்கிறதுக்கும் சரி இந்த கற்றுக்கொள்வதிலே சிரமப்படுகிறார்கள். குறிப்பாக பரீட்சையில் நிறைய இடங்களில் பெறுபேறுகள் குறைவதற்கும் முக்கிய காரணமாக இது மாறுறதுக்கு இருக்குது. அதாவது கணித பாடங்கள்லாம் பல பாடசாலைகளில் இன்னும் மாணவர்கள் அதில் விருப்பம் காட்டுறதே குறைவு, ஆர்வம் காட்டி படிக்கிறதுல. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை புரிஞ்சு கொள்றதுல. விஞ்ஞானமாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயம் இருக்குது. அப்போ நம்ம எந்த சைடில் பார்த்தாலும் இது ஒரு சிக்கலான ஒரு தீர்வாகவே இருக்கும் இல்லையா? அடுத்த விஷயம் என்னென்னா சார், இப்போ பாடசாலை காலங்கள்லேயும் சரி, இல்லைன்னா இன்றைக்கு படித்து கொடுக்குற காலத்துலேயும் சரி, இன்றைக்கு இருக்கிற இந்த ஸ்மார்ட் லேர்னிங் சென்டர்ஸ், அதே மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இப்போ இந்த நம்ம படிக்கிற இந்த சுமைகளை, நான் சொன்ன மாதிரி இந்த புத்தகங்களுக்கு சுமைக்கிற சுமைகளை குறிப்பாக டிஜிட்டல் மயமாக்குனா அதில் மாணவர்கள் கற்றுக்கொள்றதுல எதுவும் சிரமம் இருக்குமா, இல்லைன்னு சொன்னால் இலகுவான ஒரு முறையாக மாறக்கூடியதாக இருக்குமா? இதுவும் இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு நல்ல கேள்வி. அதாவது இன்றைக்கு டிஜிட்டலைசேஷன், கல்வியை இந்த டிஜிட்டல் என்றதுக்கு தமிழில் எண்மம் என்று சொல்லுகிறார்கள். இந்த எண்மமயப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமைகள் காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, இந்த தற்போதைய அரசாங்கத்துக்கு முன்னைய அரசாங்கத்தில் அந்த ஜனாதிபதி அவர்கள் எல்லா மாணவர்களுக்கும், விசேஷமாக அட்வான்ஸ் லெவல் மாணவர்களுக்கு இந்த டெப் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி சில திட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஆகவே அது நல்லது. இன்றைய மாணவர்கள், இப்போ நாங்களும் கூட பாரம்பரியமான புத்தகங்கள், நூல்களை வாசிக்கிறத விட இந்த மாதிரியான மொபைல் ஃபோன் அல்லது லேப்டாப் அல்லது டேப் இதுகளை பயன்படுத்தி இந்த
சாஃப்ட் காப்பீஸ், அதாவது மென்பொருட்கள் சார்ந்த வாசிப்புகளில் ஈவன் டைப்பிங்கில் கூட நாங்கள் ஈடுபடுகின்ற நிலைமையால் இப்போ இந்த எழுத்து தேவைகள் குறைந்து கொண்டு வருகின்றன. ஆனால் நீங்கள் சொன்னது போல் இந்த டிஜிட்டலைசேஷன், அதாவது மாணவர்களுடைய இந்த புத்தக சுமை அதுகளை குறைக்கிறதுக்காக அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற புத்தகங்கள் மற்றும் கல்வி சாதனங்கள் எல்லாம் டிஜிட்டலைசேஷன் செய்வது நல்லது. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. நான் ஒரு கல்வியலாளர் என்ற வகையில் இப்போ எங்களுடைய பிரதானமான பணி ஆசிரியர்களை பயிற்றுவிப்பது, அதே போல் அதிபர்கள், கல்வி பணிப்பாளர்கள் போன்றவர்களுக்கு உயர்கல்வி பாடநெறிகளை நடத்துவது, அதில் கற்பிப்பது தான் என்னுடைய பிரதானமான ஒரு பணியாக இருக்கின்றது. அதில் நான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் அடிப்படையில் அவர்களோடு நான் அடிக்கடி கலந்துரையாடுவது தான், என்னத்தான் இந்த டிஜிட்டலைசேஷன் செய்தாலும் கூட எங்களுடைய இந்த பரீட்சை முறை இன்னும் என்ன செய்கின்றதுன்னு சொன்னால் எழுத்து சார்ந்த பரீட்சைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த மாணவர்கள் எழுதுவதை குறைத்து அல்லது வாசிப்பதை குறைத்து, இன்றைக்கு வாசிப்பு அறிவு குறைந்து கொண்டு செல்லுகின்றது என்பது பிரதானமான ஒரு பிரச்சனை பொதுவாக. அவை இப்படியான இதுகளுக்கு தயார்படுத்தப்பட்ட மாணவர்களை நாங்கள் இறுதி பரீட்சைக்கு 11 வருடங்கள் படித்து அவருடைய இறுதி பரீட்சைக்கு என்ன செய்கின்றோம், 3 மணித்தியாலும் எழுத்து பரீட்சைகள் வழங்கும் போது பெரும்பாலான மாணவர்கள் எழுத்தாற்றல் இல்லாததுனால அவர்கள் சிறந்த பெறுபேறுகளை ஏ தரத்திலான பி தரத்திலான சித்திகளை பெற்றுக்கொள்ள முடியாதது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆய்வுகள் கூட அண்மையில் செய்யப்பட்ட ஆய்வு முடிவுகள் கூட இருக்கின்றது. மாணவர்கள் எந்தளவு தூரம் வாசிப்பு எழுத்து போன்ற துறைகளில் தொடர்பாடல் திறன் சிறப்பாக இருக்கின்றதோ அவர்கள் சிறந்த சித்திகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த திறன்கள் குறைவாக இருக்கின்றவர்கள் சித்தி அடைகிறார்கள். அவருடைய சித்தியினுடைய தரம் குறைவாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நாங்கள் எல்லோரும் கூடி கலந்துரையாடி தீர்வு காண வேண்டியது. ஒரு பக்கம் டிஜிட்டலைசேஷன் தேவைப்படுகின்றது, மற்ற பக்கம் எங்களுடைய பரீட்சை முறை எழுத்தை மையமாக கொண்டதாக இருக்கு. சாதகமாக பார்த்தாலும் இன்னொரு பக்கம் பாதகமாகவும் இருக்கின்றது. ஆகவே அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒன்று அந்த பரீட்சைகளையும் டிஜிட்டலைசேஷனுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்போ இருக்குத்தானே, நிகழ்நிலை ஊடான கல்வி இருக்கிற மாதிரி நிகழ்நிலை ஊடான பரீட்சைகள் எல்லாம் காணப்படுகின்றது. அதே மாதிரி இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இதுக்கு முன்னுக்கு சொன்ன ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, இலங்கையில் காணப்படுகின்ற இந்த இலவச கல்வி முறைமை அப்படின்ற ஒரு விஷயம், இது அநேகமாக நினைக்கிறேன் பெரிய ஒரு தலைப்புக்குள்ளே வரும் அப்படின்றது. அதாவது என்னென்னா, குறிப்பாக வயது இல்லை, 15 வயசுக்குள்ளே ஓலவல் எக்ஸாமை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன வெளிநாடுகள்ல எல்லாம் பக்கத்து நாடான அயல் நாடான இந்தியாவில் கூட அவ்வாறான ஒரு சிஸ்டம் +2 முடிஞ்சோடனே காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 22-23 வயசில் வெளியாயிரும். ஆனால் இலங்கையில் இருக்கிற இந்த சிஸ்டம் குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் முடிகிற வரைக்கும் காத்திருக்கணும். சில நேரம் அங்கே ஏதாவது ஸ்ட்ரைக் ஏதாவது வந்ததுன்னா இன்னும் ஒரு வருஷம் போகக்கூடியதாக இருக்குது. அதில் இந்த கொரோனா காலத்துலாம் பல வருடங்கள் பின்னுக்கு போனது. இப்படி வரும்போதும் 2 விஷயத்தில் இந்த இது சார்ந்து நான் கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒன்று, இவ்வளோ காலம் இலவச கல்வியை முடித்து அதுக்கு பிறகு அரசு வேலைகள் வேணும், வேலைவாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னும் போது சில பேர் இந்த மாதிரியான ஒரு கேள்வி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் 26 வருஷம் நீங்கள் இலவச கல்வியையும் படித்து முடிஞ்சு அரசு துறைகள்லையும் வேலைக்கு போகணும், அதுக்காகவே காத்துட்டே இருக்கிறீங்களே, அதை விட்டுட்டு நீங்கள் இவ்வளோ படித்த அறிவை வச்சு சுய தொழில் செய்யலாம், இல்லைன்னா தனியார் நிறுவனங்களை ஆரம்பித்து கொண்டு போகலாம், இப்படியான ஒரு கேள்வியும் இருக்குது. அதே மாதிரி இவ்வளவு காலம் அரசினாலேயே கல்வியெல்லாம் வழங்கப்பட்டு இவ்வளோ வயசு போய் திரும்ப அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இன்னும் பல காலம் ஆகும். அப்போ இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா மாறுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வயதெல்லையும் கூடியிருக்கு. அதே மாதிரி எல்லாம் அரசாலை கிடைச்ச சலுகைகளை கொண்டு படித்து முடிச்சு மறுபடியும் அரசு வேலைக்கே போகணுமா, இப்படியான கேள்விகளை சில நேரங்களில் இந்த சமூக ஊடகங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறேன்? சிக்கலான கேள்வித்தான். ஆனாலும் இப்போ நீங்கள் சொன்னது போல் இலங்கையினுடைய இலவச கல்வி முறைமையிலிருந்து கல்வி கற்று வெளியேறியவர்கள் தொழில் வாய்ப்பு கிடைக்காத சந்தர்ப்பங்களில் அது ஒரு வள விரயமாக காணப்படுகின்றது. அதாவது அவர்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சொன்னது போல் 25 அல்லது 26 வயது வரைக்கும் செல்லுகின்றது அவருடைய பல்கலைக்கழக கல்வியை நிறைவு செய்து வெளியில் வர்றதுக்கு. அப்போ
வாழ்க்கையில் 1/3 கல்விக்காகவே போகுது. சராசரியான வாழ்வு காலம் 74 76 என்று சொல்லப்படுகின்றது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அப்போ அவருடைய 1/3 கல்விக்காகவே போகிறது. மற்ற 2 பங்குல தான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தொழில் தேட வேண்டும், உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும், இப்படியான இதுகள். அப்போ அதில் ஈடுபடும் போது தேசத்துக்காக அவர்கள் எவ்வாறு வேலை செய்வது என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. மற்றது இப்போ அடுத்த மிக முக்கியமான விடயம் என்னென்னா, இந்த கல்வி முறைமை, எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து என்னத்தான் ஆரம்ப காலத்தில் 1932ஆம் ஆண்டிலிருந்து இந்த கல்வியை வேலை உலகத்தோட தொடர்புபடுத்தணும், பிள்ளைகளுக்கு வேலை உலகம் சார்ந்த தேர்ச்சிகளை விருத்தி செய்யணும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. எடுக்கப்படவில்லை என்று நாங்கள் யாரும் சொல்ல முடியாது. அண்மை காலத்தில் கூட இந்த நல்லாட்சி அரசாங்கத்தினர் என்ன செய்தார்கள்னு சொன்னால், இந்த 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வி திட்டம்னு சொல்லி, அதாவது பாடசாலையில் காப்போத்த சாதாரண தரத்தில் கணிதம் சித்தியடையாத மாணவர்களும் தொடர்ந்து 13 வருடம் A-level வரைக்கும் போகலாம். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தொழில்துறை சார்ந்த கல்வியை கற்க வேண்டும். அதற்கான பாடசாலைகள் எல்லாம் ஆரம்பித்தார்கள். இருந்தாலும் கூட இந்த சமூகத்தில் இருக்கின்ற இந்த மனப்பாங்கு, கல்வி தொடர்பான தொழில் தொடர்பான மனப்பாங்கு வந்து இன்னும் மாறினதாக இல்லை. என்னதான், அதாவது இந்த ஒயிட் காலர் ஜாப், வெள்ளை ஆடை உத்தியோகத்துக்கு விரும்புகின்ற அரச தொழில்களையே நம்பி இருக்கின்ற ஒரு நிலைமை இலங்கையில் விசேஷமாக இலங்கை போன்ற நாடுகளில், விசேடமாக இலங்கையில் காணப்படுகிறது. அப்போ அதனால் ஒவ்வொரு வருடமும் வருடம் கிட்டத்தட்ட 50,000 பட்டதாரிகள் என்ன செய்கிறார்கள்? தொழிலை எதிர்பார்த்து கொண்டு, மிக அண்மையில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொன்ன கருத்து தான், நாங்கள் ஏனைய முந்தைய அரசாங்கங்கள் செய்தது போல ஒரேடியாக 50,000 பட்டதாரிகள் 60,000 பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்கப் போவதில்லை. அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்திருக்கிற 32,000 தொழில் வாய்ப்புகள் உள்ளது, அதுக்கான ஆட்சேர்ப்பு நடக்கப் போகிறதுன்னு சொல்லி எங்கெங்கே இந்த தொழில் வாய்ப்பு வெற்றிடங்கள் காணப்படுகின்றனோ அதுக்கு தான் நாங்கள் ஆட்சேர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் கல்வி முறைமையில் எப்போது நாங்கள் திருப்திப்படக்கூடிய நிலையில், அதாவது எங்களுடைய கல்வியை வேலை உலகம் வேண்டி நிற்கின்ற அந்த தொழில் திறன்கள், தேர்ச்சிகளை கொண்ட மாணவர்களை உருவாக்கி அவர்கள் சுயமாக ஒரு முயற்சியாண்மையாளர்களாக மாறுகின்ற நிலைமை வருகின்ற போது தான் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காணலாம். அதுவரைக்கும் இந்த இலங்கையினுடைய கல்வி முறைமையினால் எழுத்து கல்விக்கு முக்கியத்துவம், ஏட்டுக்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்ற மாணவர்கள் அல்லது பட்டதாரிகள் இது அரச உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டு, இலங்கையில் கிட்டத்தட்ட 17 லட்சம் அரச ஊழியர்கள் இருப்பதாகவும் அண்மையில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தேவைப்படுவது 4 லட்சம் அரச ஊழியர்கள் தான். அப்போ என்னுடைய ஒரு பேராசிரியர் சொல்லுவார், இலங்கையை ஒரு சின்னஞ்சுரிய சிட்டுக்குருவியினுடைய தலையில் பெண்ணாம்பெரிய பாரங்களை தூக்கி வைத்த மாதிரி இந்த அரச ஊழியர்களை சுமக்க முடியாமல், அவர்களுக்குரிய சம்பளம், அவர்களுக்குரிய ஓய்வூதிய கொடுப்பனவுகளை தாங்க முடியாமல் அரசாங்கம் சுமந்து கொண்டிருப்பதாக. அதுக்கு ஒரே ஒரு தீர்வு நீங்கள் சொன்னது போல், இந்த கல்வியை என்ன செய்யணும், நாங்கள் இன்னும் இயலுமான வரைக்கும் தொழில் சார்புடையதாக மாற்றியமைத்து சுய தொழில்களை அவரவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வருவது தான் இதுக்கான ஒரு தீர்வாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தோம், நிறைய சீரியஸான விஷயங்கள் பேசிட்டோம். இதில் வந்து இப்போ உங்களுக்கு முதலாக இந்த தொழிலில் கிடைச்ச முதல் சம்பளம் இல்லை சார்? 1988ஆம் ஆண்டு நினைக்கிறேன் நவம்பர் மாதம் தான் முதலாவது நியமனம். அப்போது ஒரு 875 ரூபான்னு நினைக்கின்றேன் முதலாவது சம்பளம். 875 875 ருபீஸ். அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் அது 1300 சொச்ச ரூபாய்க்கு மாறியது அடுத்த வருஷம். ஓகே சார். அதே மாதிரி உங்களோட பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் இப்போ நீங்கள் என்ன சார் உங்களோட நேரத்தை செலவு பண்ண, எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது? பெரும்பாலும் இந்த எங்களுடைய பல்கலைக்கழகம் வந்து பாரம்பரியமான பல்கலைக்கழகத்தை விட வித்தியாசமானது. எங்களுடைய பெரும்பாலும் நாடளாவிய ரீதியாக எங்களுடைய
பிராந்திய நிலையங்கள், கற்கை நிலையங்கள்லாம் இருக்கின்றது. அவற்றுக்கான வேலைகள் அவற்றை முழுக்க முழுக்க நாங்கள் இங்கேருந்து மெயின் கேம்பஸில் இருந்து கொண்டு பிளான் பண்ணணும். மிக மிக பிஸி ஷெடியூல், நான் மட்டுமில்லை எல்லா விரிவுரையாளர்களுக்கும். ஆகவே அது தொடர்பான வேலைகள்லேயே எங்களுடைய பெரும்பாலான நேரங்கள் போகும். மற்றும்படியாக அதுலேயும் சரி கொஞ்சம் ஃப்ரீயாக வீட்டில் தனியாக இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது ஏதாவது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பது, மற்றது ஏதாவது இந்த புதிதாக படங்கள் வரும்போது போய் குடும்பத்தோடு சேர்ந்து பார்ப்பது, இடைக்கிடை வெளியில் குடும்ப உறுப்பினர்களோட அவுட்டிங் போய் வருவது தான் பொழுதுபோக்காக இருக்குது. ஏதாவது சினிமா பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ இவர் தான், இல்லை இந்த சினிமா பிடிக்கும் அப்படி ஏதாச்சும் இருக்கா? குறிப்பாக அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட பெரும்பாலும் இந்த விஜய் போன்றவர்கள், மற்ற கமலஹாசன், ரஜினிகாந்த், சூர்யா போன்றவர்களை பிடிக்கும். அதே மாதிரி சரி, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது யாராவது இருக்காங்களா? நீங்களே ஒரு ஆசிரியர், பிரின்சிபலாக இருக்கும்போது லெக்சரர் வேறு, சில நேரம் எங்களுக்கே அட்வைஸ் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணியிருக்காங்களா? விசேஷமாக இந்த பல்கலைக்கழக மட்டத்தில் அவருடைய வேலைகளை சரியாக செய்து கொண்டு போவார்கள் என்றால் வேறொரு பிரச்சனைகளும் இல்லை. மற்றது யாரையும் இந்த டொமினேட் பண்ணுறது, ஆதிக்கம் செலுத்துகிற போக்குகள் இருக்காது மற்ற அரச நிறுவனங்களில், பாடசாலைகளில் போன்ற மாதிரி. ஆனால் தனிப்பட்ட முறையில் என்னுடைய பேராசிரியர்கள் எனக்கு கற்பித்தவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் இருக்கிறார்கள். அவர்களிடம் அவ்வப்போது நானும் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது, அவர்கள் எனக்கு சில அட்வைஸ், சில ஆலோசனைகளை சொல்லுவது வழக்கம். அப்படியான நிலைமைகள் காணப்படுகின்றன. சரி, உங்களுக்கு 2 வரம் கிடைக்குது, அந்த வரத்தால் நீங்கள் விரும்பினதை கேட்கலாம் அப்படின்னா என்னத்தை கேட்பீங்க? உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வேணும், இல்லை அப்படி ஏதாச்சும் 2 வரம் இருக்கு அப்படின்னு? உண்மையிலேயே என்னுடைய சொந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் அந்த ஒரு முழுமை உணர்வு இருக்கிறது, ஒரு லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு வாழ்க்கை திருப்தி இருக்கத்தானே வேணும். நிச்சயமா. அப்போ அந்த வகையில் கல்வி கற்றுக்கொண்டதன் பின்னர் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு பதவி நிலைகளை அடைஞ்சிருக்கிறோம். மற்றது குடும்ப வாழ்க்கை, என்னுடைய மனைவி, 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களும் கல்வி கற்று நிறைவு செய்கின்ற தருணத்தை அடைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் வாழ்க்கையில் ஒரு முழுமை உணர்வு, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அது இருக்கிறது. ஆகவே அது தவிர இனி வேறொரு வரம் அதுகள் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை. இப்போதைக்கும் இல்லை, இனியும் இல்லை. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ண கிடைச்சா அதே பெரிய வரமாக இருக்கும். சரி, உங்களுக்கு ஏதாவது கனவுகள் இருந்திருக்கா? அதான் நான் அந்த திரும்பவும் அதே விடையத்தான் சொல்லணும். வாழ்க்கையில் பெரிய கனவு உண்டு இல்லை, இதை அடையணும் அதை அடையணும் உண்டு. ஏண்டா இந்த அடையக்கூடிய சிலதுகளை வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனிதன், ஒரு தனி மனிதன் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் தானே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதுகளை இப்போதைக்கு அடைந்துள்ளது மாதிரி தான். என்னென்னா ஒரு வாழ்வதற்கு ஒரு பொருத்தமான வீடு அல்லது வதிவிடம் இருக்கணும், ஒரு தொழில் இருக்கணும், ஒரு குடும்பம், ஒரு அமைதியான, ஒரு பீஸ்ஃபுல்லான, ஒரு ஆன்மீக ரீதியான, ஆரோக்கிய ரீதியான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கணும். அதுவும் அநேகமாக கிடைக்க பெற்றிருக்குதுன்ற வகையில் ஒரு சந்தோஷம் அடையலாம்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸாக அமைதியாக இருந்தால் போதும். நிச்சயம், ரொம்ப நன்றி சார். அடுத்த விஷயம் இந்த திறந்த பல்கலைக்கழகங்களில் குறிப்பாக விரும்பின துறையை தேர்வு செய்கிறதுக்கு எந்த மாதிரி, இப்போ குறிப்பாக இந்த திறந்த பல்கலைக்கழகங்கள் ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளே அவரால் கற்க முடியாத கூட பிறகு ஒரு நேரம் கற்றுக்கொள்ளக்கூடியது. அதை அணுகிறதுக்கு சில பேர் உரிய நேரத்தில், நாங்கள் ஆரம்பத்திலே சொன்ன இலவச கல்வி நாட்டில் இருந்தாலும் ஆனால் அந்த வறுமை காரணமாக படிக்க முடியாமல் போயிருக்கும், இல்லைன்னு சில கல்விகளை தொடர முடியாமல் போயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதற்கான ஏற்பாடுகளை முன் வச்சுட்டு நான் இந்த துறை சார்ந்து போகணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பார்க்குறோம். அவங்க எப்படி அணுகிறது, என்ன மாதிரி அவங்க இதுக்குள்ள பயிற்சி நெறிகளை மேற்கொள்றதுக்கு முயற்சியில் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லலாம் சார். இதுவும் காலத்துக்கு பொருத்தமான ஒரு நல்ல கேள்வி.
அதாவது இப்போ இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் வந்து ஒரு மக்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் ஒரு தப்பான அல்லது பிழையான அபிப்பிராயம் இருக்குது. ஒரு தனியார் பல்கலைக்கழகம் உண்டு. உண்மையில் இது ஒரு தனியார் பல்கலைக்கழகம் இல்லை. இலங்கை பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு கீழே வருகின்ற கிட்டத்தட்ட 17 பல்கலைக்கழகங்களில் இதுவும் ஒன்று. ஆனால் ஏனைய பல்கலைக்கழகங்கள் காப்போத்த உயர்தரத்தில் சித்தியடைகின்ற உயர் செட் ஸ்கோர் பெற்ற பிள்ளைகள் அனுமதிக்கப்படுகிறார்கள். எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு அந்த அனுமதியில் மட்டும்தான் வித்தியாசம் காணப்படுகின்றது. அதாவது காப்போத்த உயர்தரத்தில் சித்தியடைந்த ஏனைய பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முடியாத அல்லது செல்வதற்கு விருப்பம் இல்லாத மாணவர்கள் அனைவரும் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இணைஞ்சு கொள்ளலாம். அப்போ இந்த மாணவர்களை உள்ளீர்ப்பதில் மட்டும்தான் வித்தியாசம் காணப்படுகின்றதை ஒழிய பல்கலைக்கழக அந்தஸ்து அடிப்படையில் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் ஒரு அரச பல்கலைக்கழகம்தான். இந்த பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுற பட்டப்படிப்புகளும் உள்வாரி பட்ட படிப்புகள் தான். வெளிவாரி பட்ட படிப்புகளை நடத்துகின்ற ஒரு பல்கலைக்கழகம் என்ற ஒரு பிழையான அபிப்பிராயமும் இருக்கின்றது. அதையும் நாங்கள் என்ன செய்யணும், முதல்ல தவிர்த்து கொள்ள வேண்டும். மற்றது இப்போ இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய பிரதான வளாகம் வந்து நாவல நுகைகொடையில் அமைஞ்சிருக்கிறது. அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6 ஃபேக்கல்ட்டிஸ், 6 பீடங்கள் இருக்குது. அப்போ அதில் ஒன்று இயற்கை விஞ்ஞானங்கள் பீடம், அடுத்தது கல்வி பீடம், அடுத்தது என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி, அடுத்தது ஹெல்த் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி, ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ், இப்படியாக 6 பீடங்கள் இருக்குது. இதுக்கு கீழே பல்வேறு திணைக்களங்கள், துறைகள் இயங்குகின்றன. இவற்றில் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஏனைய பல்கலைக்கழகங்களில் கற்கின்ற மாணவர் எண்ணிக்கைக்கு சமமான எண்ணிக்கையான மாணவர்கள் கற்கிறார்கள். கிட்டத்தட்ட 40,000க்கும் அதிகமான மாணவர்கள் கற்கிறார்கள். அடுத்தது இந்த இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுற சகல பாடநெறிகளும் அல்லது பட்ட படிப்புகளும் எம்ப்ளாயபிலிட்டி டிகிரிஸ், அதாவது தொழில் சார்புடைய தகைமைகள் வழங்கப்படுகின்றன. சர்வதேச ரீதியாகவும் சரி, உள்நாட்டிலையும் சரி, இந்த பட்டங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது மிகவும் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. மற்றும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை நான் சொல்ல வேண்டும். சில நேரங்களில் காப்போத்த உயர்தரம் சித்தியடையாத மாணவர்களும் கூட என்ன செய்யலாம், எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் வந்து ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் இருக்கிறது, அடிப்படை நிகழ்ச்சி திட்டங்கள். அதில் இணைந்து கற்பதனூடாக அதில் அவர்கள் நடத்துகின்ற பரீட்சையில் சித்தியடையும் போது காப்போத்த சாதாரண தரத்துக்கு ஈக்குவலண்ட் அந்த சித்தியை அடைந்ததுக்கு பிறகு அதிலிருந்து என்ன செய்யலாம், அவர்கள் சான்றிதழ் கற்கைகள், சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், அட்வான்ஸ் சர்டிஃபிகேட், டிப்ளோமா, அட்வான்ஸ் டிப்ளோமா, டிகிரி, இப்படியாக என்ன செய்யலாம், படிப்படியாக அவர்கள் உயர் படிப்புகள் வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதில் இன்னொரு விஷயமா சொல்கிறாங்க, சில நேரம் சில இதுகளில் வந்து அதிகமான செலவீனங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம், அதை பற்றி என்ன சார்? உண்மையில் நீங்கள் இந்த கட்டணத்தை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், பாடநெறிக்கான கட்டணம் வந்து ஒப்பீட்டு ரீதியில் பார்க்கும்போது அதிகம் போல தெரிந்தாலும் கூட அந்த ஒவ்வொரு பாடநெறி கட்டணத்துக்கும் அரசாங்கம் என்ன செய்கிறது, அவர்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை மாணவர்களுக்காக செலுத்துகிறார்கள். தனியார் பல்கலைக்கழகங்களோடு ஒப்பிடும் போது இந்த கட்டணம் மிகவும் குறைந்த கட்டணமாகவே காணப்படுகிறது. அத்தோடு அந்த கட்டணங்களை ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1 year ப்ரோக்ராம், 1 வருட காலத்தை கொண்ட ஒரு பாடநெறியை பின்பற்றுகின்ற மாணவர் 2 தவணைகளில் என்ன செய்யலாம், கட்டணங்களை செலுத்தலாம். விசேஷமாக என்ஜினியரிங் அந்த மாதிரியான சில பாடநெறிகளுக்கு மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும், கொழும்பு அல்லது யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, கண்டி, மாத்தறை இப்படியான பிராந்திய நிலையங்களுக்கு சென்று கற்க வேண்டி வரும். ப்ராக்டிக்கல், அதாவது செய்முறை சார்ந்த பாடநெறிகளுக்கு மட்டும். ஏனைய பெரும்பாலான பாடநெறிகளை அந்தந்த மாணவர்கள் அவருடைய வதிவிடத்திலிருந்து பிராந்திய நிலையங்களுக்கு, கற்க நிலையங்களுக்கு சென்று கற்கிறதுனால அவருடைய வதிவிடத்துக்கான செலவு, போக்குவரத்துக்கான செலவு, உணவுக்கான செலவு என்பனவற்றையெல்லாம் அவர்கள் இயலுமான வரைக்கும் குறைச்சி கொள்ளலாம். இப்படியான நன்மைகள் காணப்படுகின்றன.
ஓகே, ரொம்ப நன்றி சார். உங்களோட இந்த நேரத்தை செலவு பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்து கொண்டது. குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கு கல்வித்துறை சார்ந்து நிறைய கேள்விகள் இருக்குது. இன்னும் 2-3 மல்த்தியாளங்களும் தொடர்ச்சியாக பேச வேணும். இன்றைக்கு இருக்கிற இந்த கல்வி சிஸ்டம் இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, அதே மாதிரி புலமை பரிசை பரீட்சை, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நேரம் போதாது. அவங்களோட இந்த நேரத்தை செலவு பண்ணி இந்த குறிப்பிட்ட இவ்வளோ நேரத்துக்குள்ள இவ்வளோ விஷயங்களை தொட்டு சென்றிருக்கிறீங்க. நிச்சயமாக அதுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் ரொம்ப நன்றிகளை நன்றி. தேங்க்யூ. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கல்வியலாளர் ராமதாஸ் சார் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். குறிப்பாக இந்த நான் கேட்ட கேள்விகளில் இருந்து சில பதில்கள் வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் முடிஞ்சால் இன்னொரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் அவரோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதுவரை இன்றைய ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த சுதர்சினி, திவாகர், சஞ்சய், சல்மான் ஆகியோருக்கும் நன்றியை குறிப்பிட்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ரிஸ்வான். நன்றி, வணக்கம்.